அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடமான கடக ராசியில் நடைபெறவிருக்கும் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த கிரகங்களுடைய சேர்க்கை லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்க போகுதுங்க. இந்த ராஜயோகமானது ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. சுக்கிர பகவான் ஆடம்பர கடவுள், அதாவது சொகுசு வாழ்க்கை, செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர், இந்த காதல் மற்றும் தாம்பத்தியம் ஆகிய அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். புதன் பகவான் புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், கல்வி, அறிவு, ஆற்றல், திறன், சிந்தனை, புத்தி கூர்மை ஆகிய அனைத்து விதமான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த புதன். இந்த சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை கடகராசியில் நடைபெறும்போது இது ஒரு லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்க போகுதுங்க. இந்த நிகழ்வு துலாம் ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ அனைவரையும் சரிசமமாக நடத்தும் துலாம் ராசி அன்பர்கள், சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த விஷயத்தையுமே நிதானமாக செயல்படக்கூடிய நபர்கள். ஸோ தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா அது கண்டிப்பாக எப்போவுமே சரி அப்படிங்கிற ஒரு வாதத்தில் நிற்கக்கூடிய நபர்கள். தவறு அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அது தவறு தான், இது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபர்கள், எப்போவுமே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காலகட்டங்களையும் தனக்கு ஒரு விஷயம் கரெக்டு அப்படின்னா கரெக்டு, தப்பு அப்படின்னா தப்புங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் யோசித்து செயல்படுத்தக்கூடிய நபர்களுக்கு, இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க. உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் சரி, ஒரு நண்பர்கள் மூலமாகவும் சரி, சொந்த பந்தங்கள் மூலமாகவும் சரி, எல்லா விதமான ஏமாற்றங்கள், அவங்கள நம்பி அது மூலமாக பெரிய ஏமாற்றத்தை சந்தித்தது மட்டும்தாங்க மிச்சம். நிறைய உதவி பண்ணியிருக்கோம், இப்போ எனக்கு உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, உதவி செஞ்சது போய் இப்போ உதவி கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே எல்லா விதமான தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. ஏன் இந்த நிலை? வாங்கின இடத்துல சரியான விதத்தில் கரெக்டான நேரத்தில் என்னால் பணத்தை கொடுக்க முடியல, ஒரு கொடுத்த இடத்துல கூட நம்ம கேட்குற நேரத்தில் அந்த பணம் நம்ம கைக்கு சேர்றது இல்லைங்க. மற்றவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை காப்பாற்ற முடியல, அதனால் அது நிறைய பிரச்சனைகள். இந்த வாங்கி கொடுத்த ஒரு இடத்துல நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ ஒரு இடத்துல கடனை வாங்கி கொடுத்து அந்த கடனை அவங்க அடைக்காமல் அந்த கடனுக்கு உண்டான வட்டியும் அந்த கடனை திருப்ப அடைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது என்னாலேயே நடந்துட்டுருக்கு. நான் தான் அதை திரும்ப பே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், ஸோ மற்றவங்களுக்கு உதவி பண்ண போய் அது மூலமாக பெரிய உபத்திரத்தை தேடிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் தள்ளப்பட்டுட்டேங்க. எதனால் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு? ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட என்னால் எதுவும் கரெக்டான விதத்தில் பண்ண முடியல, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. திறமைக்கேற்ற பலன் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியுதுங்க. ஸோ தொழிலில் நிறைய கடன்கள் ஏற்பட்டுருக்கு. இதனால் அலைச்சல் அப்படிங்கிறது, எல்லா விதமான இன்னல்கள் அப்படிங்கிறது நான் சந்திச்சிட்ருக்கேன். இந்த நிலை எனக்கு எப்போ தான் மாறும், எப்போ தான் என்னோடய சூழல் அப்படிங்கிறது மாறுங்க? ஸோ தொழிலையும் சரி, ஒரு வேலையிலையும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் அப்படின்னு சொல்லும். ஸோ தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஸோ இது வரைக்கும் நண்பர்கள் மூலமாகவும் இந்த கூட்டாளிகள் மூலமாகவும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக தீரப்போதுங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள், ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபகலத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த 2 கிரகங்கள் எந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சோம், எந்த இடத்துல மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல அந்த புதன் புத்திக்காரங்க நல்ல யோசனைகள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது. அதே போல் அதுக்கு தேவையான நிதி சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். நீங்கள் கொடுத்த இடத்துல கரெக்டான நேரத்தில் அந்த பணம் உங்கள் கைக்கு சேருங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துலேருந்து அந்த பணம் உங்கள் கைக்கு சேரும்போது தொழிலை தொடங்குவதற்கு நிதி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து அந்த தொழிலை நல்ல ஒரு சக்ஸஸான, அதாவது ஒரு லாபகரமான சூழ்நிலை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது, நல்ல முதலீடு செய்வதற்கான சில யோக காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். வேலையில் இருக்கிறவங்க, அந்த வேலையில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை,
வேலையில் வந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குதுங்க, எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைச்சிடுச்சு, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல எனக்கு வந்து ஒரு சாதகமற்ற சூழல், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் ஏதாவது ஒரு விதத்தில் தேவையில்லாமல் என் மேலே பழி போடக்கூடிய நிலை, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். நிறைய பேர் நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா யாரோ செஞ்ச தவறுக்கு நான் வந்து தண்டனை அனுபவிக்கும் மாதிரி ஒரு நிலை. இதனால் என்னுடைய ப்ரொமோஷன் அடிப்படுதுங்க, இதனால் என்னுடைய இன்க்ரிமெண்ட் அடிப்படுதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்கள் மேலே ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையில் உங்களுடைய தவறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு தெரியக்கூடிய ஒரு நிலை. அதற்குண்டானபடி உங்களுடைய பதவி உயர்வும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக போகுதுங்க. அடுத்ததாக இந்த வேலையில் வந்துட்டு ஒரு வேலையை வந்து இருந்துட்டேங்க, அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், பட் இப்போ புதுசாக ஒரு வேலை தேடிட்டு இருக்கும்போது எனக்கு சரியாக கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த இன்டர்வியூஸ்க்கு இப்போது உங்களை வந்து கூப்பிட்டு அந்த வேலை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும், வெளிநாடு சார்ந்த சில முயற்சிகள், ரொம்ப நாளாக இங்கேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க, ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அப்படின்னா ஃபாரின் போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். திருமணம் சார்ந்த தடைகள், திருமணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பாதிப்புகளை கொடுத்துட்டே இருக்குதுங்க, நடக்காததே ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாருமே உனக்கு பின்னாடி உன்னோட சின்ன பையனுக்கெல்லாம் வந்து கல்யாணம் நடந்துருச்சு, இன்னும் வந்து உனக்கு செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அதை வந்து ஏளனமாக, அது ஒரு கேவலமாக பேசக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தள்ளப்பட்டுட்டங்க. நிறைய பெண் பார்த்தாச்சுங்க, ஏதாவது ஒரு விதத்தில் தடையாயிட்டே இருக்குது, தோஷம் இருக்கிற ஜாதகம்னு சொல்கிறாங்க, திடீர்னு தோஷம் இல்லை அதனால் இந்த ஜாதகம் செட் ஆகாது, நேராக கல்யாணம் வரைக்கும் போன திருமணங்கள் கூட திடீர்னு வந்து ஏதாவது ஒரு காரணகட்டத்தினால வந்து தடைப்பட்டு இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தில் ஈடுபட முடியாத நிலை இருக்குது. ஸோ இந்த நிலை எப்போ தான் மாறும்? மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்தேன், எனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிக்கக்கூடிய நிலை. இதனால் குடும்பத்தில் மன நிம்மதியே இல்லாமல் இருக்குங்க. பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ எப்படியாவது ஒரு கல்யாணம் ஒன்று நடந்துருச்சுன்னா நல்லபடியாக வந்து அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த அமைப்பு எங்களுக்கு வராதா, எங்களுக்கு திருமணம் சார்ந்த யோகங்கள் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஒரு ஜாதகம் பார்க்குறதோ, ஒரு ஜாதகத்தை வந்து வேற ஒருத்தருக்கு அனுப்பிச்சி விடுறதோ, ஸோ அது மூலமாக ஏதாவது ஒரு சர்க்கிள்லேருந்து உங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக போகுதுங்க. இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீர்ந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகக்கூடிய நேரம். நிறைய ப்ரெஷர் இருக்குங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தேவையில்லாத டென்ஷனுங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாகவே பேசிக்க முடியல, ப்ரெஷர்னால 2 பேருமே பேசாமல் இருந்தோம்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், மன அழுத்தம், மன உளைச்சலும், சரியாக தூக்கமே வரமாட்டேங்குது, எதுக்கு தான் இப்படி சண்டை வந்துகிட்டே இருக்குதுன்னு தெரியலையே, வீட்டில் தான் வெளியே போனால் தான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், வீட்டுக்கு வந்தாலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, இதனால் வந்து மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க. சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்பும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்றம் செய்வதற்கான சில யோக காலமாட்டம் இருக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் இருக்கவங்க இல்லை வேறு ஒரு இடத்துக்கு வந்து அதாவது மாறி போகலான்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், வீடும் மாறவே முடியல, ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், இல்லை புதுசாக வந்து ஒரு சொத்து பத்துக்கள் சேர்க்கை இருக்குங்களா, ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், உடலில் வந்து எதுக்கெடுத்தாலும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகவே மாட்டேங்குதுங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஸோ எப்போ தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீரும், ஸோ மருத்துவம் ரீதியாக நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து இந்த நேரத்தில் இந்த ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா அப்படின்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகளும் மருந்துகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. குழந்தைங்களுடைய கல்வி சார்ந்த சில முயற்சிகள், குழந்தைங்களை வந்து கல்வி அதாவது புதுசாக ஸ்கூல் சேர்த்துறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு ஏதாவது ஓகேங்க எங்கள் எஜுகேஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ புதுசாக ஒரு ஸ்கூலில் சேர்த்தலான் இருக்கோம், இந்த டைமில் நாங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படின்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முயற்சி அப்படிங்கிறது எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்குங்க, நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய சில பாதிப்புகள், ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின கடன்லாம் இப்போ என்னை வந்து தேவையில்லாமல் துரத்திட்டு இருக்குங்க, கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது,
அதை அடைக்கிறதுக்கு நானும் நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டோ இல்லை பிஸ்னஸில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டோ வந்தது அப்படின்னா அந்த கடனை மொத்தத்தையும் அடைச்சிருவேன். இது மூலமாக ஒரு லோன் அப்ளை பண்ணியும் அந்த லோன் கிடைச்சிது அப்படின்னா கூட இந்த கடன் பிரச்சனையெல்லாம் எனக்கு தீர்ந்துடும். ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கூட இதுலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழலில் இந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கும்போது தொழில் ரீதியாகவும் சரி, இந்த வேலையில் இருக்கிறவங்களும் சரி, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரப்போகுது. அந்த வாழ்க்கை தரம் உயரும் பொழுது அதற்கு உண்டான சில ஊதிய உயர்வும் சம்பள உயர்வும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது மூலமாக உங்களுடைய கடனை ஒரு பகுதி அடைச்சிட்டு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கான எல்லா முயற்சிகளும் நீங்கள் இந்த காலகட்டங்கள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறத கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.